ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். டேய், அறிவில்ல, கீழே இறங்குடா, முன்னாடி வா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? எதுவும் நினைக்கலையே. கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? நான் பைக் ஓட்டிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு நாய சும்மா நீ நடந்தே வீட்டுக்கு வா, நான் கிளம்புறேன். பாய். டேய் ஆள் பேர் திவ்யா, நான் அம்மாட்ட சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் சொன்னடா நான். எப்போ நடந்து வா. யார் வேணும்? யார் வேணும்? இவங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? உனக்கு அவசரத்துக்கு எல்லாம் நொட்டிட்டு வரும். ஆமா, நொட்டு இன்னும் அங்க வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சுடா. நான் வீட்டுல வச்சுக்கிறேன். இல்ல இப்பயே வச்சுக்கோ.
ரெடி 3 2 1 ஸ்டார்ட். ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் அண்ட் நான் உங்கள் தீபக் அண்ட் பின்னாடி இருக்கிறது இனியவன். அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு கெஸ்ட் ஒருத்தர் மாட்டிருக்காரு. வாங்க போவோம். நீ கேமரா போடு. போட்டா ஹலோ ப்ரோ. தீபக் நாங்கள் கிங் அண்ட் வரோம். ஓ நைஸ். வணக்கம், என் பேர் நிதிஷ். நைஸ் நேம் தான். தேங்க்ஸ்ப்பா. ஆனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். கேளுங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாடோட சிஎம் ஆனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நல்ல கொஸ்டின். கொஞ்சம் டைம் வேணுமே. ஓகே எடுத்துக்கோங்க. நான் மட்டும் தமிழோட சிஎம் ஆனேன்னா விவசாயியோட எல்லா கடன் தள்ளுபடி பண்ணுவோம். சூப்பர் ப்ரோ. கை கொடுங்க ப்ரோ. இப்போதானே இந்த கை கொடுத்தீங்க, அந்த கை கொடுங்க. அடுத்து யாராச்சும் இன்டர்வியூ எடுக்க வந்து உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன? நான் இது எல்லாமே என்னோட அழகுக்காக தான் வச்சிருக்கேன். இதுல இருந்து யாராவது என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அவங்களோட தேவைக்காக தான் கேட்பாங்க. நானே கழட்டி கொடுத்துருவேன்ப்பா அவங்க கிட்ட. பண்றதுப்பா இப்ப கூட நீங்க யாராச்சும் போயிட்டாங்க அதுக்குள்ள. இவ்வளோ நேரம் நீங்கள் நல்லா போயிட்டுருக்குன்னு தான் நினைப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் இருக்குது பிரச்சனை. நிதிஷ் கிட்ட இருந்து திருடின எல்லா பொருளும் தீபக் கையில் தான் இருந்துச்சு. அந்த வாட்ச்சு இனியனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை தீபக் உடச்சிட்டான். அதனால தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தீபக் நாயை துரத்த, இனியவனை இறங்கி திட்ட, அங்கே போய் முடிஞ்சிச்சு இந்த பிரச்சனை. இவன் தாங்க இனியவன், தீபக்கோட அண்ணன். இவன் தாங்க தீபக், இனியவனோட தம்பி. டேய், நான் உனக்கு ரீல் அனுப்பிச்சு விட்ருப்பேன். அதில் வர கார் செமையாக இருக்குல்ல? அண்ணே, ஐஸ்வர்யா ராய் விட அழகா இருக்கு. இல்லை, ஐயோ அண்ணே, நான் உனக்கு ரீல் அனுப்பிச்சு விட்றேன், அதை பாரு. இதோ. செம்மையா ஆடுறால. யார்ரா இவன்? அண்ணே, இப்போ நான் நினச்சது தானே நீயும் நினச்ச. ஆமாண்டா தம்புடு. நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேனே. வா கிளம்பலாம். யா. திரும்படாதான் நீ நேரா போவ. போ. போய் பார்ப்போம். என்ன சொல்ல போறேன்னு தெரியும். வெயிட் பண்ண கொஞ்ச நேரம், யாராச்சும் மாட்டுவாங்க.
இப்படி நான் சொன்ன டைலாக்லாம் நீ போட்டடா ஸ்கோர் பண்றேன் நான் என்ன பண்றது மூடுறா இதெல்லாம். பாருங்க இதெல்லாம் ஒரு டைலாக்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்றேன்னு நீ சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சரி போ போ சும்மா கேஸ் மாட்டிருக்கு ஏய் ஆமாண்டா ஆமாண்டா. பண்ணி இரு இரு. டேய் இந்த செட்டிங் எப்படா மாத்தணும் அது ஃபில்டர் எப்படா வைக்கணும் வளர்ந்து வாங்க குடு இப்படி மாத்தணும். சரி குடு 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 டைம் ஆயிடுச்சு எங்கடா அவன் தெரியல காணோம் சரி வண்டி வண்டி ஆவி போடலடா பண்ணி அண்ணே அவனை பார்த்தா சாதாரண நாள் மாதிரியும் தெரில, சீரியஸான நாள் மாதிரி இருக்கு. தினேஷா ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு எதுவும் வேணாம், நம்ம பொறுமையாக பிளான் பண்ணி தூக்குவோம். இப்போதான் நான் சொன்ன வழிக்கு வர அண்ணன் சொன்னா கேட்கணும். சரி சரி இப்போ வண்டி எடு, புகழ்ச்சி வேணாம். இங்கதான்டா இருக்கான். இதான் வீடு போல. இதான் வீடா? இவன் வீடா இல்லை ஃப்ரெண்டு வீடா? நாளைக்கு இருக்கு அவனுக்கு. நாளைக்கு வந்து பார்ப்போம். நாளைக்கு இருக்கு அவனுக்கு. நீ வண்டி என்ன போலாம் போனு. ஏய் சீக்கிரம் வாடா, 10 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வா. வந்துட்டேன் இந்த தெருவா? வரட்டும் இருக்கு. டாடி கிஃப்ட்னு சொல்லு. டாடி கிஃப்ட்னு சொல்லு. பத்து மணி ஆக போகுது. தூங்கிட்டாச்சும் இருந்திருப்பான். வரமாட்டான்டா, வெள்ளைங்க போயிருப்பான்டா, நடந்தாச்சும் போயிருப்பான்டா. நீ தானே நேற்று சொன்ன போலான்ட்டு.
டேய் இதுல ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான்டா இருக்கு. வண்டியை ரெடி பண்ணோம்டா. மட்டும் ஃபாலோ பண்ணு. சரி சரி. வண்டியை ரெடி பண்ணோம்னால சொன்னேன். இதோ இங்கதான் போயிட்டு இருக்கான். திரும்ப அவன் போயிட போறான்டா. என்னடா போறான்? கேக்குறியாடா? சரி நாளைக்கு கூட நாளைக்கு திருப்பி வந்து பிடிச்சிக்கலாம். நீங்க எங்க முடிக்கிறோம் மட்டும் பாரு. முடிக்கிறோம். போடா வெறுப்பாவது. சரி விட நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு முடிச்சிடலாம். ஓ. தெரியாது குடிச்சே ஆகுறோம். 5 யாரு பாடுக்கோ விடக்கூடாதுனே. குடிச்சிடலாம். அதுக்கு மேல போயிட்டு இருக்கோம். 5 நாள் நாலு 6வது நாள் நீங்க குடிச்சிடலாம். இந்த மாதிரி குடிக்கிறோம். ஒரு வழி பண்றோம். எல்லாத்தையும் அடிக்கிறோம். சேட்டு கடைக்கு போறோம், வைக்கிறோம். ஆமா டைலாக் மாத்தி மாத்தி சொல்றதும் வளர்க்கும். சொல்லிட்டேன் மாறி மாறி வரும். ஓடிட்டு இருக்கான் கேமராமேன் பாய் பாய். யார சம்பந்தமே இல்லாம இங்க போறான். வேணா இன்னைக்கு போறான். சரி போய் பார்த்தோம். என்னடா சரி அடிக்காம கூடாது. என்னன்னு இவன் சம்மந்தமே இல்லாம ஒரு டவர் கீழே பிங்கிறான்.
இல்லடா, வேற ஏதோ இருக்குடா. நான் பார்த்தா போலீஸ் மாதிரியும் தெரியல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். போ. இந்த கவரிக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? தெரியல, போய் பார்ப்போம். எனக்கு நானும் அதனால சொன்னேன். ஏதோ ஒண்ணு இருக்கு, பார்ப்போம். முன்னாடி போனி போயிட்டியா? பாத்து என்னடா பண்றான் இங்க போய்? முள்ளு காட்டுல கூட்டு வந்து விட்டுருக்கானுல்ல. இன்னைக்கு எதுக்கு இங்க என்ன வேலை அவனுக்கு? சூரியனோட மூஞ்சில அடிக்குது. உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? தெரியல, கிட்ட போய் பாப்போம். அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அவன் நின்று என்ன பண்ணான்னு தான் தெரியல. ஏதோ பண்ண அப்படின்னு இல்லை, பார்ப்போம். இதனால ஒரு கொலைகாரனை ஃபாலோ பண்ணிட்டு உன்கிட்ட தான் கேட்குறேன். சைலண்ட் ஆக்கிறத பார்த்தா எனக்கு சரியில்லை. அப்படிதான் போல. இப்போ மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம இதே மாதிரி ஆச்சு டவர் கீழே போச்சிருவான். எனக்கு தெரிஞ்சு இங்கேயும் யாரையும் கீழே கொலை பண்ணி தான் போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு பொணத்து பக்கத்துலயே அவன் நிற்கிறோம். விடக்கூடாது. என்ன விடக்கூடாது? பிடிக்கணும். உன் விளையாட்டுக்கா நான் வரல. ஆளு நான் நீ இருந்துதான் ஆகணும். சிம்பிளா கிட்ட இருக்காத கொள்ள அடிச்சு நம்ம ஓடிடலாம். சொல்றது சொன்னா சரியா தான் இருக்கும். இப்படி வா வலிக்கு. சரி வா, இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். ஓ ஏன்டா இப்படி பயந்து சார்? ஏய் சாமனே, முடிச்சிடலாம். நானாக கூப்பிட்டு
ஆனா நிக்கவே மாட்டேங்கிறான், போய்கிட்டே இருக்கான். பாட்டுவானா மாட்டானா? இல்ல அவன் ஏதோ கடைக்கிட்ட நிப்பாட்டுறான். நீ அப்படியே ஓரமா நிப்பாட்டு. ஓரமா நிப்பாட்டு. இங்க இல்ல, அங்க போய் நிப்பாட்ட சொன்னேன். போ நீ. அண்ணே கடைக்குள்ள போறான் போலண்ணே. அண்ணே வண்டி எடுத்துறான். கிளம்பு. வண்டி எடுத்துறான். போ. நீங்க அடிக்கிறோம், அர்த்தமா அடிக்கிறோம். இத பண்ணுவோமா? பண்ணும். ஓகே. பேசலாம். ஸ்டார்ட் பண்ணு. ஹலோ வணக்கம் வாய் உணர்ந்து ரீடேக் பண்ணலாம். ஹலோ வணக்கம் நான் உங்கள் தீபக் அண்ட் இது உங்கள் டிங் என்டர்டைன்மெண்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம கூட இருக்கிறது ப்ரோ. உங்க பேரு? சைமன். பேரை சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கே. என்னடா சொன்ன? ஒண்ணுங்க ப்ரோ, நீங்க தமிழ்நாட்டோட சிஎம் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சிகரெட் ஒழிப்பேன். பிரதர் கையை கொடுங்க. யாரா நீங்க? அப்பலேருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்னடா வேணும்? அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, நாங்க தெரியாம வந்துட்டோம்ண்ணா. மன்னிப்பா? என்கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. இன்னொருத்தன் வருவான், அவன்கிட்ட கேளுங்க. இவரா? உனக்கு பார்த்த மாதிரி இருக்கா? ஆமா. இவன் கூட சிஎம் ஆன அப்புறம் விவசாய கடன்லாம் ஒழிப்பான்னு சொன்னானே, அவன் தான் இவன். ஆமா. நல்லது. ஏய் பசங்களா, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இதோட பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருந்தது, பாக்குறீங்களா? என்னப்பா பண்ற? ஃபோன் என்கிட்ட இருக்கு, நீ உட்காந்து தேடிட்டு இருக்க. பாருங்க. பாத்தீங்களா? சரி ஓகே, ஹெல்ப் பண்ணிடுறேன். ஆனா நீ 2 பேரும் எங்களுக்கு ஒன்று பண்ணி ஆகணும்.
என்னதுண்ணா? அண்ணா நீங்க சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சுடுறேன். அந்த ஃபோட்டோவில் இருக்க ஆளை தூக்கணும். சரிண்ணா. வந்துச்சா? அது வந்துருச்சு. ஆளு பார்க்க ஒரு மாதிரி தினுசா இருக்கானே. டேய், நான் தூக்க சொன்னது அண்ணனை இல்லை, தம்பிய. ஓகே ஓகே. தம்பியவா? சரி சரி. நான் சொல்றத நல்லா கவனி. அவன் தம்பியை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வரதுக்கு அப்புறம் 20 மினிட்ஸ் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுவேன். முடிச்சிரு. சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? சரி பாய். வணக்கம் வணக்கம். நான் உங்கள் தீபக் and இது உங்கள் டிங் என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது தப்பேஸ் ப்ரோ. என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? ப்ரோ நான் உங்க இன்ஸ்டா ஃபாலோவர். என்ன நீங்க பயம் வச்சிருக்கோம். இங்க பாருங்க. ஓகே சரி ப்ரோ, நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலி இது எல்லாத்தையும் காமனாக கேட்குறது. நீங்கள் தமிழ்நாடோட சிஎம் ஆனீங்கன்னா என்ன பண்ணுங்க? ஐ மீன் என்ன மாற்றுவீங்க? லவர்ஸ்க்கு நிறையா பார்க் கட்டு. சூப்பர் ப்ரோ. அவங்களுக்கான அடுத்த கொஸ்டின். இப்போ வந்து இதே மாதிரி ஒரு சிலர் ஒரு 2-3 பேர் வந்து உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்க வராங்க. இதே லொக்கேஷன்லன்னு வச்சுக்கோங்க. அவங்க உங்கள்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி எடுத்து உங்கள் கையில் இருக்கிறதோ இந்த கையில் இருக்கிறதையும் எதையோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இல்லை. இது சரியே இல்லையே. நான் கிளம்புறேன். என்கிட்ட கேட்டா நீ தானே வச்சிருந்த. என் தம்பி மட்டும் பார்த்துக்கோங்க. என் ஆப்பாஸ் வந்து நான் போய் ஓகே தம்பி வாங்கப்பா. பொறுமையா வாங்க ப்ரோ. தான் இருக்கா? நீங்கள் சொல்கிற மாதிரி பையனை தூக்கிட்டோம். பையன் செம்ம மயக்கம். நாங்கள் கிளம்புறோம். டேய் இந்த பிளான்லாம் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த அந்த ஆளை நீங்கள் 2 பேரும் பார்க்க வேணாமா? என்னப்பா ஷாக் ஆயிட்டீங்க? நீங்க பார்த்த மாதிரி இருக்கா? ஆளு ஒரு தினுசா இருப்பாரு. அதாவது நீங்க 2 பேரும் என்ன வச்சுட்டு இருக்கீங்க? ட்ரை பண்ணுங்க. ஸ்கெட்ச் போட்டு தூக்குனது நீங்க 2 பேர் தான்.
கிடையாது. நாங்கள் 3 பேரை சேர்ந்தோம், 3 பேர் ஸ்டிச்சு பிடிச்சிருக்கோம். கொத்தா மாட்டினீங்களா அமுல் பேபிஸ். நாங்கள் ஒன்றும் சாதாரண டீம் இல்லை, எங்களுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கு. ரைட். அப்புறம் கடத்தி வச்சுருக்கிறான், காமெடி பண்ணிட்டு இருக்கிற. டேய் நீ மட்டும் அடிக்கிற, நானும் அடிக்கிறேன். எவ்வளோ சொன்னாலும் இந்த பசங்க கேட்கவே மாட்டாங்கடா. வேண்டாம் சரியா? நேரம் அவன் 2 பேரும் வீட்டுக்கே போயிருப்பானுங்க. 2 ட்ரைவ் எடுத்துருப்பாங்கல்ல. என்னதான் பென்ட்ரைவே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குதுன்னு நேரம் பார்த்துருப்பாங்க. அவன் கண்டிப்பாக வருவானுங்க, நம்மளை தேடி வருவானுங்க.